நெருப்ப சுத்தி இருக்கிற பேப்பர் பத்தி எரிஞ்சு நெருப்பா வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த லக்ஷ்மியும் அதே மாதிரிதான். என்னைக்காவது ஒரு நாள் அவ உண்மையான சுயரூபத்தை வெளியே கொண்டு வருவா. அப்படின்னா சரி, அவ உண்மையாவே லக்ஷ்மியா இருந்தானா நீ நிரூபிச்சு காட்டு. கண்டிப்பா நான் நிரூபிச்சு காட்டுவேன் ஆண்டி. என் அம்மா இறந்து போன வீடியோவை நான் திரும்பவும் வெளியே எடுப்பேன். அந்த லக்ஷ்மிக்கு காட்டுவேன். அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு அரவிந்த ஆண்டிய ஜெயிலுக்கு அனுப்ப போறேன்னு, இந்த வீட்டை ரோட்டுக்கு கொண்டு வர போறேன்னு மிரட்ட போறேன். வந்தது கண்டிப்பா லக்ஷ்மியா இருந்தா நிச்சயமா அவ பயப்படுவா. பயந்து இங்கிருந்து ஓடி போயிடுவா. வந்தது ஜெயம்மாரோட பொண்ணா இருந்தா அவ கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான்னு சொல்ல வர, கரெக்ட் தானே? ஆமா ஆண்டி. அப்போ சரி, நீ எவ்வளவு பரிசோதிக்க போற, எப்படி நிரூபிக்க போறன்னு பாக்குறேன். ரெடி? 1 2 3 கோ. அம்மா 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 ஜுன்னு, ஜுன்னு, என்னாச்சு ஜுன்னு? அடி ஏதாவது பட்டிருக்கா? ரொம்ப அடிபட்டுருச்சா? ஷோ, அக்கா என்ன நார்மலா பேசிட்டு இருக்காங்க? இதெல்லாம் சரியா போயிடும். என்ன உனக்கு என்ன அம்மான்னு கூப்பிடணும்னு தோணுதா? உங்களுக்கு ஓகேனா அப்படியே கூப்பிடுங்க, அதுல என்ன இருக்கு? கல்யாணம் ஆகலங்கிறதுக்காக நீங்க என்ன அம்மான்னு கூப்பிட கூடாதா என்ன? அது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, லக்கி ஜுன்னு, என்ன அவங்க அக்கான்னு சொல்லி கூப்பிட சொன்னாங்க. இவங்க 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச லக்ஷ்மின்ற பேர்ல இவங்கள கூப்பிட்டு இருக்காங்க. வேணும்னா நீங்க 2 பேரும் கூட இவங்கள அம்மான்னு சொல்லியே கூப்பிடலாம், புரியுதா? இப்ப போய் விளையாடுங்க, போங்க. சம்யுக்தா, என்ன டைம் மிஷின்ல ஏதோ 100 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி ஏதோ யோசனையில மூழ்கிட்டீங்க போல இருக்கு. அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த ரூமை பார்த்த உடனே என்னோட வாழ்க்கையில இருந்த சில ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்தது. பை த வே, உங்க ரூம்ல புக்ஸ் எல்லாம் அதிகமா தென்படுது. நீங்க புக்ஸ் அதிகமா படிப்பீங்களா? ஒரு காலத்துல நான் இதெல்லாம் படிக்கவே இல்லை. இப்பதான் ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களோட மனைவி போனதுக்கு அப்புறமாவா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. உங்க மனைவி இருக்கும்போது உங்க டைம் முழுக்க அவங்கள காதலிக்கிறதுலயே சரியா போயிருக்கும். அவங்க உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் உங்களோட முழு நேரத்தையும் புக்ஸ் படிக்கிறதுல செலுத்திருக்கீங்க, அவ்வளவுதானே? அது சரி, உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா? ரெகுலரா கிடையாது, ஆனா அப்பப்ப குடிப்பேன். அப்பப்போன்னு சொல்றீங்களே, எப்பெல்லாம் குடிப்பீங்க? லக்ஷ்மி ஞாபகம். அப்படின்னா சந்தோஷத்துல குடிக்கிறீங்களா, கவலையில குடிக்கிறீங்களா? கோவத்துல. சம்யுக்தா,
சம்யுக்தா, ஆ, வாட் ஹேப்பன்? என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப கண் கலங்கிட்டு இருக்கீங்க? போட்டோவை பார்த்ததும் ஏன் இப்படி ஆயிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. இவங்க பார்க்க என்ன மாதிரியே இருக்காங்கல்ல, அதுவும் இவங்க இறந்துட்டாங்கன்னு வேற சொல்லிட்டீங்க. அதனாலதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்கள நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு அவங்க ஒன்றும் நல்லவங்க கிடையாது. அவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு அவங்க மேல உங்களுக்கு இவ்ளோ கோவம்? அவ பேர்ல இருந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் அடுத்தவங்க பேருக்கு வித்துட்டு போயிருக்கா. அதனால எங்க குடும்பமே நடு ரோட்டுக்கு வந்துருச்சு. ஏன் லட்சுமி, உன்னோட மாமனார் உன் பேர்ல எழுதி வச்சிருக்க ஷேர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே என்னோட பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு. என்ன மனுஷா, வாய்ஸ்ல மாடுலேஷன் மாதிரி இருக்கு, உங்க பார்வையில கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கு. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, நீ ரொம்ப நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கியே. நடிச்சுக்கிட்டு இருக்கேனா? எந்த விஷயத்துல? நீயும் நானும் கிளாஸ்மேட்டுன்னு நான் ஏதோ சும்மா பொய் சொன்னேன். ஆனா நீ அந்த பொய்ய உண்மை மாதிரியே எல்லாரையும் நம்ப வச்சு மேனேஜ் பண்ணிட்ட. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம யோசிக்கிறதும் நடந்துக்கிறதும் எனக்கு ரொம்ப பழக்கம் மனிஷா. நீ ஏதோ ஒன்னு கேட்க வந்து வேற எதையோ சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மனசுல என்ன இருந்தாலும் தயங்காம என்கிட்ட நீ கேட்கலாம். செத்துட்டாளா உயிரோட இருக்காளான்னு தெரியாத இந்த வீட்டோட மருமகளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க. ரொம்பவே ஆராயறீங்க போல இருக்கு. அதனாலதான் உனக்கே தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கலான்னு இருக்க. என்ன அது? அது ஒண்ணும் இல்ல சம்யுக்தா, லக்ஷ்மிக்கு ஒரு வீடியோனா ரொம்ப பிடிக்கும். ஒரு விதத்துல பயமும் கூட. அந்த வீடியோல சில நாட்களுக்கு முன்ன அரவிந்த் ஆண்டி மூலமா என் அம்மா எப்படி இறந்து போனாங்கன்ற கிளியரான இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. ஒரு விதத்துல இதை நான் சொல்லணும்னா, அரவிந்த் ஆண்டி டிரைவ் பண்ணப்ப அவங்க செஞ்ச தப்பு மூலமா தான் என் அம்மா இறந்து போனாங்க. அத இந்த உலகத்துக்கே என்னால தெரியப்படுத்த முடியும்.